பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை நமக்கு காண்பித்து தந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? நமக்குரிய நன்மையை ஆயத்தம் பண்ணத்தான் தேவன் பரலோகத்திற்கு சென்றார். எப்பொழுது அந்த நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி முடிக்கிறாரோ அவர் உடனே என்ன செய்வார்கள்? அவர் வந்து நாம் அந்த நன்மையை சுதந்திரிக்கும்படியாக நம்மை அழைத்து செல்வார். உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தின் விதம். எப்படி கர்த்தர் நமக்குரிய ஸ்தலத்தை பரலோகத்திலே ஆயத்தம் பண்ண அவர் சென்றாரோ அதே போலதான் நமக்கு கர்த்தர் தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய தேவனே நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த பூமியிலே நமக்கு தேவன் தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தரே நமக்கு என ஆயத்தம் பண்ணும்படியாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் புறப்பட்டு விட்டார். நமக்குரிய நன்மையை எப்பொழுது அவர் ஆயத்தப்படுத்தி முடிக்கிறாரோ அப்பொழுது அவரே நாம் அதை சுதந்திரிக்கும்படியால் நமக்கு அதை எடுத்து தருவார். தேவனாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த ஒரு பிரதானமான சத்தியத்தை குறித்த ஞானம், ஒரு அறிவு நமக்கு நிச்சயமா வேணும். இந்த ஒரு சத்தியத்தை நாம் அறிந்திருந்தோமேனால் எப்படி பரலோகத்திற்கு நமக்கென தேவன் ஆயத்தப்படுத்துகிற அந்த ஸ்தலத்திற்கு கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொன்னதை நம்பி ஆண்டவரே வாரும் என்று அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாகிறோமோ அதே போல இந்த பூமியிலேயும் கர்த்தர் நமக்கென ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய நன்மைகளுக்காக, அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்காக, அவர் நமக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார் என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். அவருக்கு என காத்திருக்கிற அவருடைய ஜனத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அந்த ஆண்டவர் தான் சொல்றார், உனக்குரிய நன்மையை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பரலோகத்தில் மட்டுமல்ல, இந்த பூமியிலும் தான், இந்த பூமியிலேயும் நான் தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எப்பொழுது அது ஆயத்தமாக்கப்பட்டு முடிகிறதோ அப்பொழுது நான் வந்து உனக்கு அதை தருவேன். நானே அதை உனக்கு சுதந்திரமாக அதை எடுத்து தருவேன். நீ அதுக்காக ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்? ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய சொந்த முயற்சியினால பெற்றுக்கொள்ள அநேக காரியங்களை நம்ம பிரயாசப்பட்டு செய்யறதுனால அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான பாதை தடைப்படுகிறது மட்டுமல்ல, அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், தடையான காரியங்கள் நம்முடைய கிரியைகள் நிமித்தம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்திற்கு, கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்படுகிறது. ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியால் நாம் பிரயாசப்பட்டதுதான் காரணம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று. அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அந்த வார்த்தையை தந்த கர்த்தரை நோக்கி பார்க்காமல் தன் சுய திட்டத்திற்கு, தன் சுய விருப்பத்திற்கு ஆபிரகாம் இடம் கொடுத்ததுனால, சாராளின் பேச்சை கேட்டதுனால ஒரு துஷ்ட மகன் என்று கர்த்தரால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இஸ்மவேல் பிறந்தான். தேவனாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தரை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரலோகத்திற்கு அழைத்து செல்ல எப்படி காத்திருக்கிறோமோ அதே போல பூமியில கர்த்தர் நமக்கு நியமித்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், இவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அவரை நமக்கு அதை எடுத்து தரும் வரைக்கும், அவர் அதை முழுமையாய் செய்து முடித்த பிற்பாடு, அவரை நமக்கு அதை எடுத்து சுதந்திரமாய் தரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த பொழுது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தோமேனால் அவர் நமக்கு ஆயத்தப்படுத்திய நன்மை எப்படி மறுமையிலே
நமக்குரிய ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தின பிற்பாடு அவர் வந்து நம்மை அழைத்து சென்று நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ செய்ய போகிறாரோ, அதே போல இம்மையிலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அவர் நமக்கு அதை எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமை ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஐஸ்வரியத்தை தருகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய், வேதனை இல்லாத ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நித்தியமாய் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளால் தேசங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதே விழுந்தவர்களாய் கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசந்தி கிட்ட நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை வசதி நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிரயாணப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய